உள்ளுக்கு இருந்து ஒண்ணு பேசுது. அதே நேரத்துல நீ சோம்பேறியாரு வை, அது என்னங்க நமக்குள்ள ரெண்டு மனம் பேசுதாங்கய்யா. அது ஒண்ணு இன்னொன்னு ஏன் அந்த பக்கம் நம்மள இழுக்குது? நம்ம இவ்வளவு இதா இருக்கும் பொழுது ஒரு ஒரு இன்னொரு மனமா உள்ள இருந்து பேசுது. அது ஏன் நம்மள கெட்டத சொல்லுது? சில நேரங்கள்ல நம்ம ஷார்ப்பா எந்திரிச்சு வச்சோன்னா அது ஏன் நம்மள சோம்பேறித்தனமாக்குது? ஒரு என்ன சொல்லுது, இப்போ ஒரு உணவை போய் வைக்கிறது நம்ம வைக்கிறோம், எல்லாம் பண்றோம். மறுநாள் அந்த அந்த சுறுசுறுப்புக்கு அந்த ஆன்ம பலத்தோட ஒரு சில நேரங்கள்ல நம்மள உள்ள இருந்து தடை பண்ணுது, சோம்பேறியாக்குது, உடம்பு வலுவிழக்க வைக்குது. ஒரு சில நேரங்கள் அது ஏதோ உள்ளுக்கு இருந்து இன்னொரு மனம் பேசுது. பழக்கத்தை சொல்லுது நம்ம வாழ்ந்த பழக்கத்தை சொல்லி அப்படின்னா, உனக்கு தேவை அதை மட்டும் உன்னால செஞ்சுக்க முடியும், உனக்கும் தேவைதான் நீ செய்யணும், இப்படிதான் நம்ம கத்து கொடுத்துக்கிறாங்க. சின்னதுல இருந்து பழக்கம் நம்மளுக்கு, நம்மளதான் செஞ்சிருக்கிறோம். அது ரொம்ப நாளா வந்துட்டு ரொம்ப நாளா கண்டினியூ இருக்குது. இது உனக்குள்ள அதான் அப்படி கிடையாது. இப்ப அதை அப்படியே மாற்றி பண்றேன். பண்ணும் போது இப்ப இந்த எண்ணத்தை நீ வர வச்சு இதை பண்ணணும் இப்போ ரீசனா தான் கொஞ்ச நாளதான் இதை போயிட்டு இருக்கீங்க. என்ன நேரத்துல நடந்திருக்கு. மத்தபடி மீதி இருந்தா எல்லா நாளுமே இதுதான் செஞ்சிருக்கீங்க. அந்த எண்ணம் இப்ப இது வந்து ரெண்டு எண்ணம் இல்ல, ஏற்கனவே இந்த எண்ணம் தான் உங்ககிட்ட இயல்பு, இந்த எண்ணம் தான் புதியது, நீ செய்யறதுதான் புதியது. பரவலா இருக்கிறது, உங்க சுத்தி பரவலா இருக்கிறது உங்களுக்கு நார்மலா வர எண்ணம் தான் பரவல். இங்க எல்லாத்துக்கும் சுத்தி அந்த ஆற்றல் தான் இருக்குது. அதை பத்தி சிந்தி, அதை பத்தி யோசனை பண்றது எல்லாரும் பண்ணுறாங்க. யோசிப்பாங்க, சிந்திப்பாங்க. அது முன்னே டிராவல் பண்ணிருக்கும். உனக்குள்ள நான் போகணும்னு சொன்னேன்ல, எல்லாரோட எண்ண ஆற்றல் இப்படிதான் இருக்குது. அது உனக்குள்ள ஈஸியா போகும், உங்களுக்குள்ள வருது. ஆனா நீ இதுதான் சேர்ந்து எண்ணம் இருக்குது, அது இதுதான் இருக்குது, அந்த ஆற்றல் அதான் இருக்குது. இந்த மாதிரியான சிந்தனை உள்ள ஆற்றல் தான் அங்க இருக்குது. ரெண்டாவது உங்க சுத்திக்கிற நபரும் அந்த மாதிரி நபர் தான் இருக்கிறாங்க, மட்டும்தான் மாறி இருக்கிற. அப்ப என்ன உன்னோட அந்த கான்சியஸ் லெவலையும் நீ அதை செய்யணும்ன்ற அக்கறை அதிகமாக்கின்னு போகணும். அந்த எண்ணத்தை நீ அதிகமாக்கத்தான் நீ அதுக்குள்ள நிக்க முடியும், அதை இன்னும் டீப்னஸா செய்ய முடியும். அது எப்படின்னா உன் கைவசம் வரணும். நான் சொன்னேன், அந்த ஒருமை குணம் வரணும். தண்ணியில ஒரு அட்டை ஊந்துச்சு, தண்ணியில ஒரு அட்டை ஊந்துச்சுன்னா அது அந்த அட்டையோட திக்னஸை பொறுத்து, அது எந்த அளவுக்கு வலிமையா இருக்குது அதை பொறுத்து அந்த தண்ணி ஊறத்துக்கு லேட் ஆகும். கண்ணு முன்னாடி அட்டை இருக்குது, தண்ணியில ஊந்துச்சு, அந்த அட்டை ஊறி அது நல்லா ஊறிச்சுன்னா அதுக்கப்புறம் அது என்ன காத்தச்சு என்ன பண்ணாலும் அந்த தண்ணில இருந்து அட்டை எழும்பு அது மேல. புரியுதுங்க. ஆமா, நம்மளோட பயிற்சி தான் அதிகமா. எல்லா ஆற்றலுமே எல்லாமே ஆப்போசிட் தான் இருக்குது. அது எல்லாமே காத்து அடிச்சுனே இருக்குது. எப்ப அந்த அட்டை தண்ணி தூக்கலான்னு கூடக்கிறவங்க நினைப்பாங்க. கூடக்கிற போது கொண்டு யாருக்குமே நீ சேர்த்து பிடிக்குமானா கொஞ்சம் பிடிக்காதுதான். பிடிக்காது, அது உண்மைதான், பிடிக்காது. இப்ப நீங்க எல்லாருக்குமே இது பிடிக்கல, நீங்க சுத்திக்கிறவங்க எல்லாருக்குமே வேற மாதிரி இப்ப நார்மலான தன்மையில எல்லாரும் வாழ்றாங்க. அப்ப அவங்க என்னாலே அவங்க மொத்தமும் சுத்தி இருக்குது, நீ ஒரு மாறி இருக்கிற. அப்ப எப்படி உன்னால? அதனாலதான் நீங்க என்ன பொண்ணு இப்ப தண்ணியில ஊந்துட்டீங்க, அது ஊந்து பொறுமையா இருக்குது. அதிகமான கவனத்தை அது மேல வைக்க 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 நீ ஊறிட்ட அப்படின்னா அதுக்கப்புறம் இவங்க எந்த பாட்டும் எதுவுமே உங்களுக்கு வேலை செய்யாது. ஏன்னா அதுக்கப்புறம் முன் பேச்ச இவங்க கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. சூப்பருங்க. ஆமா, இது கட்டாயம் நடக்குது. உங்க பேச்சு என்ன ஏன் நமக்குள்ள ரெண்டு மனம் பேசுது? ஒண்ணு ஐயா அதை பண்ணன்னு சொல்லுது, இன்னொன்னு இப்ப உங்களை நான் ஒரு இதுல பாக்குறேன், ஒரு இதுல உணர்றேன், விளக்குல காலையில பாக்குறேன்னா ஏன் அந்த நிலையிலேயே நம்ம இருக்க முடியல, அடுத்த நிலைக்கு போயிடுறோம், மனம் இங்கிட்டு போயிடுது அப்படின்னு. அதான் எனக்குள்ள இந்த கேள்விங்கய்யா. புரியுதுங்கய்யா. நம்ம அந்த பழக்கவழக்கம் அது அதிகம், நான் அதுல ஊறணும், இதுல நல்லா ஊறணும். நீங்க சொன்ன மாதிரி நீ செஞ்சது செய்யற நம்மளுக்கே நடக்குதுன்னு நினைக்க கூடாது. நீ இருக்கிற இடம் மாதிரி இடம் சூழல் அங்க இருக்குது, அவ்வளவு கடினம் இருக்குது, அந்த இடத்துல நீ செய்யற இவ்வளவுதான் நிக்குது மிகப்பெரிய விஷயம். ஆனா எனக்கு இதுதான் வேணுன்ற உன்னோட மொத்த கவனத்தை இது மேல செலுத்திடுவா அப்படின்னு அதுல இருந்து ஒண்ணு பிரிக்க முடியாது. நீ அதான் ஊறிட்ட, அதுக்கப்புறம் நீ செய்யறத பார்த்து உன் கூட சேர்ந்து செய்ய ஆரம்பிப்பாங்களே தவிர்த்து எதுவும் சொல்ல மாட்டாங்க. அந்த ஆற்றலுக்கு இதாம பிடிக்கும். எல்லாருக்கும் இதுதான் பிடிக்கும், அந்த ஆற்றல் தான் தேவை. அதுக்கு ஆசை இல்ல, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஆசை இருக்குது. அதுக்கே நான் நல்லா இருக்கணும், ஃப்ரீயா இருக்கணும்னு ஆசை இருக்குது. ஆனா முடியல, தெரியல. எல்லாரும் சரி சரியான விஷயம், தப்பான விஷயத்தையே எல்லாரும் சேர்ந்து செஞ்சு சரியாக்கி வச்சிருக்கோம் நம்ம. இருக்கும் போது இப்ப எல்லாமே தப்பு, எல்லாருக்கும் கஷ்டமான விஷயத்தையும் அவங்களே தெரிஞ்சே செய்யறாங்க. அந்த அளவு ஒரு கடினமான சொல்லி இது வரைக்கும் இத்தனை கோடி யுகமா வந்துருக்குது. இது பயணத்துல இருக்கும்போது படிப்படியா முன்னேறினே வருது. அந்த முன்னேற்றத்தை இப்ப நீ இன்னும் சீக்கிரமா முன்னேறதுக்கான வழியில போற. ஆனா அது கண்டிப்பா வருது. நீ அதை மீறி போகும்போது அது இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ள உன்னை தடுத்து வைக்கிறதுக்கான இந்த மாதிரியான ஒரு கடினமான சூழல் ஏற்படுத்தி கொடுக்கும். அது ரெண்டு மணி மனம் ஒண்ணுதான். உனக்கு பாசமான பதிவு, பிறரோட எண்ணங்களும், பிறரோட அந்த மனசு அவங்க மனசு ஒரு எண்ணம் தோணுது இல்லையா, சரியில்லை ஏதோ தோணும். உலகம் கூட இயல்புதான். இந்த விஷயத்த பண்ண கூடாது. ஆனா நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா, ரொம்ப தெளிவா, ரொம்ப உறுதியா,
ரொம்ப உண்மையா ரொம்ப நம்பிக்கையோட நீ இருந்தனா உன்னை இது வந்து யாரும் பிரிக்க முடியாது. மேல இதை எல்லாம் உனக்கு உதவி பண்ண ஆரம்பிச்சிடும். தோன்றிய அந்த எண்ணமே அதுக்கப்புறம் அப்படி தோணாது. அந்த நல்ல நல்ல விஷயத்த மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுக்க ஆரம்பிச்சிடும். எல்லாத்தையும் எடுக்க புரியுதுங்க. ஆனா இப்ப கவனிக்க முடியுது, நீங்க சொன்ன மாதிரி இப்ப கவனிக்க முடியுது, நல்லா கவனிக்க முடியுது. ஏதாவது ஒரு சின்ன நம்ம தப்பு இன்னைக்கு எதுவும் செய்யறதுனால கவனிக்க முடியுது, இது தவறு, ஏன் நம்ம இதை செஞ்சோம், ஆழமா கவனிக்க முடியுதுங்க. கரெக்டுங்க. அதான் சார். இப்ப அந்த அப்ப என்ன உன்னோட மனமே உனக்கு குருவா மாறிடும். உன்னோட தோல்னா நட்பா 100% ஆயிடும். கொண்டு வரணும். அவன் என்ன பண்ண அவங்க எது போன வெளியே போனாலும் தேவையான மட்டுமே எடுக்க, மத்த யாரையும் எடுக்க முடியாது, எடுக்காது. அப்புறம் எல்லாமே அதுக்கு அதை மீறி ஒரு விஷயம் நடக்கும். அங்க இருக்கிற எல்லாத்துலயுமே அன்பா மாற ஆரம்பிச்சோம். அதுக்கு ஒரு முகத்துல அது அந்த அன்பா மாறணும். அதுக்கப்புறம் இந்த டிஸ்டர்பன்ஸ் வராது. நீ எடுத்தா செய்வேன், டீப்பா போவேன், எல்லாருக்கும் சொல்லி எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க, எல்லாரும் உன் பேச்ச கேட்பாங்க. இதுவும் அது நடக்கும். ஆனா நீங்க எந்த அளவுக்கு ஊறீங்களோ அதை புரியுதுங்க. நம்ம அறிவை கொண்டு அந்த மனசை நான் எவ்வளவுக்குள்ள ஊறி பழக்கிறனோ அடுத்த மனமே எனக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். புரியுதுங்க. இங்க பாருங்க என்ன சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம், தெளிவா சொன்னீங்க. சரிங்க. இங்க எல்லாருக்கும் ஆசை இருக்குது, ஆனா யாரும் பண்ண மாட்டாங்க. செஞ்சு எந்தெந்த செயல் செஞ்சு அதுக்கான ஒரு இது வைக்கிறோம், எல்லாமே பண்றோம். இதுக்கு யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. நீங்க கடைக்கு போகுதுன்றாங்க. கண்டிப்பாங்கய்யா. ஆனா நீங்க எல்லாரும் கிடைக்கிற பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. கிடைக்காத ஒரு பொருள் இறைவன் ஒருத்தருக்கிறான், ஆற்றல் ஒண்ணுது, எல்லாம் அதுதான் வந்து அது மேல முக்கியத்துவத்தை கொடுக்குறீங்க. ஆனா செயலா செஞ்சு எதனா பண்ணும் போது காசுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. ஆனா இந்த கம்மியான செயலை செஞ்சா அப்ப சொல்றீங்கல்ல பாவம் போயிடும், புண்ணியம் வரும், நீ என்ன சொல்றீங்க? அப்ப அந்த மாதிரி செயலை ஏன் சேர்த்து எல்லாம் கஷ்டப்படுறீங்க? உனக்கு தான் கிடைக்கிறீங்க. நீ தான் சொல்லிட்டிய வீரிய தன்மையே இதுக்குள்ளதான் இருக்குது, எனக்கு என்னன்னே தெரியாது, என்ன கணக்கே தெரியாது, நீ தான் சொல்ற. மேல அதான் சொல்ற, இறைவன் ஒரு பொருளை சொல்ற, ஆற்றல்னு சொல்ற. அப்ப இதுக்கே தெரியாத ஒரு பொருளை நீ அடையக்கூடிய வழி கருணையா இருக்குது, அன்பா இருக்குதா? இதெல்லாம் தடையாகிறீங்க. நல்லது நடக்கும் நீங்க தான் சொல்றீங்க, நல்லது நடக்கும் சொல்றீங்க, புண்ணிய கிடைக்கும் சொல்றீங்க, பாவம் போயிட்டு சொல்றீங்க. அப்போ இல்லாத ஒரு பொருள் நீங்க போயிட்டு சொல்ற ஒரு விஷயத்த நீங்க சேர்த்து ஏன் கஷ்டப்படுறீங்க? இது பழக்கமா இல்ல. எல்லாரும் செயலா யாரும் பண்ணல. இது முடிஞ்சவங்க செய்யலாங்க, இருக்கப்பட்டவங்க பண்ணலாம், எல்லாராலையும் பண்ண முடியாது. இது எல்லாரும் பண்ணக்கூடிய செயல் தான். அவங்க என்ன செஞ்சாலும் அது சிறப்பு, அது பெருசு, அதுதான் முழுமையான செய்யணும். செய்யற ஒரு செயல் தான் அது மேல ஒரு பற்று அதிகமாயிதான் வந்துருங்க. நான் காலையில எந்திரிச்சு அதிகாலை எந்திரிச்சு நான் விளக்குல உட்கார்ந்துட்டு இருந்து அப்போ வேலையும் அதிகமா இருந்தது. அந்த வேலையும் முடிச்சிட்டு நான் அதிகாலையில எந்திரிச்சுதான் இருந்தேன். நடுவுல ஒரு சின்ன சோம்பேறித்தனம், சரி நீ பாடு தூங்க, உனக்கு ரெஸ்ட் வேணும் அப்படி சொல்லு. ஆனா இப்பவும் எனக்கு இப்ப இந்த 10 நாள் யோசிக்குமா என்ன தோணுதுன்னா, இதையும் நீ செஞ்சிருக்கலாம் தான், ஆனா நீ ஏன் விட்டா உள்ள இருந்து எனக்கு ஏதோ ஒரு நீங்க சொன்ன என்ன ஏன் இன்னொருத்த யாரோ பேசுறானே, ஐயாட்ட பேசுறமே, இது என்ன இது இப்படியா அப்படியா, ஏன் உன நம்ம ரெஸ்ட் எடுக்க சொல்றான், ஏன் தூங்க சொல்றான். நான் இவ்வளவுக்குள்ள ஐயா முன்னாடி நல்லா உட்கார்ந்து வந்துகிட்டு இருந்தேன். அப்ப இந்த சோம்பேறித்தனம் நமக்காக எதுக்கு வரணும் அப்படின்னு எனக்கு நல்ல விளக்கம் கொடுத்துட்டீங்க. அவன் என்ன கொஞ்சம் நான் இழுத்து பிடிச்சிருந்தேன்னா அவன் நீங்க சொன்ன மாதிரி அவன் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிருப்பான். விட்டுட்டேன், நானு விட்டுட்டேன். அவன் போக்கு நீ போக கூடாது, உன் போக்கு கொண்டு வரணும். பார்த்தா உன் கைவசம் இருப்பான். அப்பா அவனை நீ அவனை எழுப்பிடுவான், ஏந்திரு டைம் போக 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 நம்மளுக்கு அவன் எவ்வளவு பெரிய சப்போர்ட் பண்ணுவான். உண்மைதாங்கய்யா, அவனை கொண்டு வரணும். ஏந்துக்கிறியா ஏன் எழுப்புறாங்க, எழுப்புவாங்க. அந்த வேலை தானே நடக்க ஆரம்பிச்சிடும். அதுல நம்ம ஒரு சில இது உண்மைங்கயா. நான் ஒரு சில நாள் எந்திரிச்சிட்டு இருக்கும் போது அலாரம் வந்து 3 மணிக்கு வச்சிருக்கேன்னா 2:55க்கு உங்க சவுண்ட்லாம் வந்திருக்கு, எந்திரி அப்படின்னு அந்த சவுண்ட்லாம் வந்திருக்கு. அது இதெல்லாம் மிராக்கல், இதெல்லாம் நடந்திருக்கு. எந்திரினா எந்திரிச்சிட்டு அவ்வளவு பாசிட்டிவா இருக்கும். டக்குன்னு எஞ்சி பார்ப்பேன், அலாரம் அடிக்கிறது 5 நிமிஷம் முன்னாடி. சரி ஓகே எந்திரிப்போம் அப்படின்ட்டு அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு அந்த ஊர்ல மிராக்கல் நடந்திருக்கு. நீங்க சொன்ன இருந்துன்னு சொன்னதெல்லாம் இருக்கு, நடந்திருக்கீங்க உள்ள இருந்து. இது தானா நடக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல அது முழுமையா நீயாமாயிடுது. அப்ப நீ தானா எழுந்துப்ப, நீ அதுக்கப்புறம் நான் செய்ய தேவைன்ற அறிவு கூட வரும். ஏன்னா உன்ட பக்கம் கூடினே போகும். புரிய ஆரம்பிச்சிடும், அடுத்த ஒரு தன்மை புரிய ஆரம்பிச்சிடும். கருணையோட தன்மை இன்னும் கூடும். உனக்குள்ள நீ அப்படியே அந்த தாவத்திலே அந்த தியானத்திலே இருக்க முடியும். செயலுக்கான அறிவு சொல்றேன். நீ இருந்த இடத்துல இருந்து உயிர் படுற துன்பத்தை பார்த்து உனக்குள்ள அந்த உணர்வை கொண்டு வந்து அது எவ்வளவு வலிக்கும் நினைக்கும் போது உடம்பு ஃபுல்லாமே ஒரு வைப்ரேட் உருவாகும். அந்த நடக்கிறது அனைத்துமே உடலுக்குள்ளே நடக்குது. நீ அதை அப்படியே அதை எடுத்து உனக்குள்ள நீ அதை அப்படியே கொடுக்கும் போது அந்த பொருள் இதுக்குள்ளேயே இருக்குது, அந்த வலி இந்த உடலுக்குள்ளே இருக்குது. அதுக்கு அது போய் சேரும் போது அது உள்ளுடல ஒரு மாற்றம் இருப்பதை உணர முடியும். அதான் சொல்றேன், நீ எந்த அளவுக்கு செயலை செஞ்சாலும் உன் கற்பனையில அந்த செயல் இருந்துட்டே இருக்கணும், கூட அது எப்பயுமே கூட. என்ன வேலை செய்ய என்ன பண்ணாலும் சரி, எந்த பொருளை பார்த்தாலும் தொட்டு முத்தம் கொடுக்கலாம், அதுக்கு இதுக்கு வலிக்குமே, அது எவ்வளவு இதுவா இருக்கும், எந்த அன்பா இருக்கும், அப்படியே அது மேல நீ அந்த கவனத்திலே இருக்கலாம்.
எல்லாத்துக்கும் உயிர் இருக்குது, எல்லாத்துக்குமே உயிர் அப்படின்னு நினைச்சு நினைச்சு பாக்க நடக்கும். எல்லாமே எப்படி தெரியுமா, அளவுக்கு மீறி நீ அன்பாயிட்டோம்னா எந்த ஒரு பொருளுமே நீ எது பண்ணாலுமே உன்னை சுமார் சாபம் கொடுக்காது, உனக்கு நினைக்காது. நீ எதனா பண்ணா எனக்கு பெரிய நன்மை நடக்கணும், அதுவே தலையை கீழே குத்தி வெற்றியா வெட்டு போறாலும் சொல்லும். அதுக்கு அது தெரிய ஆரம்பிச்சிடும். நான் யாரு தெரியுமா, நான் அவர் என்ன தொட்ட கடமை நான் யாருன்னு புரிஞ்சுட்டேன். அப்போ என்ன பண்ணாலும் அவராவே நான் மாற போறேன், நான் அவரா மாற போறேன். அப்ப எனக்கு சந்தோஷம் தானே. எனக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. ஊசி போட்டா அந்த குழந்தைக்கு நோய் குணமாவும் எனக்கு தெரியாது. எனக்கு ஊசி போடவனா, எனக்கு ஊசி போடவனான்னு சொல்லுவோம். இதுவே நல்லா ஒரு கொஞ்சம் வயசு வந்தாலும் என்ன சொல்றான், எனக்கு ஊசி போடுங்க அப்படின்னு. ஏன் போடுங்கன்றான், எனக்கு ஊசி போடுங்கன்றான். அவன் எனக்கு சரியாயிடும், வலி போயிடும், எனக்கு அந்த துன்பம் பெரிய துன்பம் நீங்க சின்ன வலியை வச்சு நான் பெரிய துன்பத்தை நீக்கிறேன், ஊசி போடுக்கணும். ஆனா அந்த குழந்தைக்கு பெரிய துன்பத்துல இருக்கும். ஆனா இந்த ஊசி போட்டா வலி போகணும் எனக்கு தெரியாது. இன்னொரு வலி ஏத்துக்க மாட்டேன், எனக்கு வேண்டான்னு சொல்லும். புரியுதுங்கய்யா. உண்மைதானே? ஆமாங்கய்யா. ஒரு 12 மணி 1 மணிக்கு ஒரு சில நேரம் நான் வேலை போயிட்டு இருக்கும், மரத்து நல்ல அந்த மரமே நீங்களும் தெரிவிங்க அப்படின்னு நான் கற்பனையில ஐயா இப்ப ஆசீர்வாதம் பண்ண போறாங்கன்ட்டு அந்த மரத்துக்கு கீழே போகும்போது அப்படி ஒரு வைப்ரேஷன் உடம்புல எது ஒரு பட்ட மாதிரி தெரியும். இதெல்லாம் உணர முடிஞ்சது. அப்பதான் எனக்கு தோணுது, ஏன் அந்த நிலையிலே இருக்க முடியல, திரும்ப மனம் அடுத்த அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த சூழலுக்கு போயிடுது. அது அப்படி அப்படியே பேக் போயிடுது. எடுக்காதீங்க, எண்ணம் எடுத்துங்க. உன்னோட நட்பு அது அப்படின்ற எண்ணம் அதிகமாக்கியோ, மனதை மட்டும் எக்காரணத்தை கொண்டும் அதை குறையாம கொஞ்சம் கூட பேசக்கூடாது. புரியுதுங்க. சரிங்க. புரியுதா? மனம் என்பது மனம் என்பதுதான் நீ, மனம் என்பது அந்த மாதிரி எண்ணங்கள் வரணும். அப்ப வரும்போது மனதோட தன்மை கூடும். எண்ணங்களுடைய அளவு பொறுத்து மனதோட தன்மை கூடுமா ஐயா? ஆமா. நீங்க மனதான் எனக்கு பண்டியா சொல்றீங்க, மனம்னு சொல்லிடுவோம். மனம் என்ன சொன்ன, மனம் என்பது உயிர்னு சொல்லிக்கிறேன், சொன்னா இல்லையா? இப்ப மனம் இப்படி நீ உணவை சாப்பிட்ட உடலை வளர்த்தியோ அதே போல மனம் என்பது உங்க அறிவோட கை. அது எடுத்து ஒரு மனம் வெளியே போய் இன்னொரு மனத்தை உள்ள கொண்டு வர போகுது, அந்த வேலையை அது பாக்குது. அப்ப அந்த மனம் என்பது உங்களுக்கு மூலமான பொருள். எப்படி நீ உணவை சாப்பிட்ட உடலை வளர்த்தியோ அதே போல மனம் என்பது வெளியே போய் வெளியே நடக்கிற சூழ்நிலை உள்ள கொடுத்து உனக்கு அறிவு கண்டுபிடிச்சது. அந்த அறிவின் மூலமா தான் மனம் வளருது. சரிங்க. அறிவு அது அந்த அறிவை குத்தாதானே உனக்கு மூளையில அறிவு வரும். நீ இன்னும் கொஞ்சம் அப்ப அந்த மனம் நீ எப்படி அறிவு எடுக்க முடியாது. அப்ப அந்த மனம் என்பதுன்னா உங்க அறிவோட கை. அது நீ கை சரியில்லைன்னு எப்படி சொல்லலாம்? சரிங்க. மனம் பண்ணது பிரச்சனை பண்ணுதுன்னு, ஆனா மனம் தான் சப்போர்ட்டே பண்ணுதுன்னு சொல்றீங்க நீங்க. கைதான் இருக்குது, இப்படி கையில சாப்பிடுற நீ என்ன பொண்ணு உன்னோட இது கொண்டு எடுத்துட்டு சாப்பிட்டு நீ சொல்ல கை சரியில்லை கைதான் இருக்குன்னு சொல்ல எந்த ஒரு நாயம்? கண்டிப்பாங்கய்யா, மனம் தேவைங்கய்யா. புரியுதுங்கய்யா. நீ கைய குறை சொல்லக்கூடாது. எல்லாம் பண்ணாதான் என்ன பண்ணா அந்த கையாளணும். சரியான பொருளை போய் எடுக்கும். இது சரியில்லைன்னு சொன்னா என்ன பண்ணும்? இது உன் கூட இருக்கிற பொருள் நீ சரியில்லைன்ற, அப்ப நீ சரியா இருப்பியா? சொல்லு பாக்கலாம். உன் கூட ஒரு பொருள் வச்சு அந்த பொருள் சரியா இல்லைன்ற, சரியில்லை சொன்னா இது என்ன வேலையை பார்க்கும்? இதுக்கு என்ன தகுதி குத்தி அந்த போயிட்டு தூக்கில போடுற, அப்பதான் போயிடும். இது சரியான பொருள் எடுத்து வைக்கிற, ஏதோ ஜாபுக்கு உதவும். ஆமாங்க, குழந்தை மாதிரி அது வாட்டுக்கு போயிடுங்க. நீங்க சொன்ன மாதிரி இழுத்து பிடிக்கலாம் போயிடுது. ஆமா, மனம் அப்போ ஒரு பொருளுக்கு நீ எவ்வளவு அன்பையும் முக்கியத்துவத்தை நீ சரியான சூப்பர்னு சொன்னா தானே அவங்களுக்கு சரியான அவன் செய்ய முடியும். உனக்கு தேவையான மூலமே வேண்டாம். உன்னையே நீ சரியில்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் சரியா இருக்கணும், நான் கரெக்டா இருக்கணும், எப்படி இருப்பீங்க? ஒரு வாரமா அவனை திட்டிட்டு தான் இருந்தேன். நான் அவனை கொஞ்சம் தான் செய்யணும். கண்டிப்பா அவனாலதான் எல்லாமே. கண்டிப்பா நீ உன்னை திட்டிக்கிறது ஒண்ணுதான். நீ உன்னையே நீ திட்டிப்பா, நீ திட்டினா எப்படி நீ சரியா செய்ய முடியாது? செய்ய முடியாது. ஊக்கம் கொடுத்தாதான் செய்ய முடியும். மனம் எல்லாமே மனதாண்டா உயிர், மனம் நட்பு, மனம் காலை எழுப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி சூப்பருங்கய்யா, சூப்பருங்க, அற்புதங்கய்யா. என்ன பண்ண முடியும்? கண்டிப்பாங்கய்யா, கண்டிப்பாங்கய்யா.